மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் ஒரு 10 நிமிஷம் போதும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு. இதில் காய் எதுவுமே பெருசாக சேர்க்க போகிறது கிடையாது. அது மாதிரி எந்த ஒரு குழம்பு மசாலா தூளும் சேர்க்க போகிறது கிடையாது. மல்லித்தூள், மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆயிருந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதில் மிளகு, சீரகம், நம்ம பூண்டு இதெல்லாம் சேர்க்க போகிறதுனால சளி, இருமல், தொண்டை வலி இது எல்லாத்துக்குமே இது நல்லா கேட்கும். இப்போ ஒரு 3 பல்லு நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துற வேணாம். இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தாலே அது நல்லா வறுபட்டுரும். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டால் தான் உங்களுக்கு அதில் ஒரு வாசனை கிடைக்கும். அந்த வாசனை தான் குழம்போட டேஸ்ட்டே. அதனால் இந்த அளவுக்கு இது நல்லா வறுபட்டு இருக்கணும். இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை ஆற வச்சுட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறகுறன்னு தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு தான் பண்ண போகிறோம். நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் லேசாக நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு புடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நான் இன்றைக்கி முழுசாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன வெங்காயமாக பார்த்து முழுசாக சேர்த்து போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு காய் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுவும் ஒரு 4-5 துண்டு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் சேர்க்கும் போது குழம்புல நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா 2 வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, தனியா அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம். மிளகு, பூண்டு, சீரகம் இது எல்லாமே சேர்க்கறதுனால தொண்டை வலியாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி இதுக்காக பெருசாக நீங்கள் தொட்டுக்க எதுவுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. சுட சுட சோறு போட்டு இந்த மிளகு குழம்பு ஊற்றி பக்கத்தில் அப்பளமும் வடகமும் பொரிச்சு வச்சிங்கன்னா போதும். நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலையும் ஒரு 2 to 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம விட்ட நல்லெண்ணெய் மேலே திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல கொஞ்சம் கூட தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். அதையும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்போட மசாலாவே இவ்வளோதான். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம எந்த ஒரு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட மசாலா, உப்பு, புளி தண்ணி எல்லாமே ஒன்றா கலந்துரும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நல்லெண்ணெய் நல்லா மேலே திரண்டு வர ஆரம்பிக்குது. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு தட்டில் சுட சுட சாதம், இந்த மிளகு குழம்பு, பக்கத்தில் ஒரு அப்பளமோ இல்லைன்னா வத்தலோ இருந்தால் போதும். கூட ஒரு தட்டு சாதம் சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.